ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட செகண்ட் சிவி லிஸ்ட் வந்து நமக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது அது எப்போ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சிவி லிஸ்ட் வந்து வெளியிட்டாங்க. இன்றைக்கி வந்து செகண்ட் சிவி லிஸ்ட் வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குரூப் 4 மாணவர்களுக்கான எக்ஸாம் வந்து நடந்தது. இதற்கான ரிசல்ட் வந்து நமக்கு அக்டோபர் மாதம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா குரூப் 4ஓட நமக்கு ஃபஸ்ட்டு சிவி லிஸ்ட்டு வந்து வெளியிட்டு வந்து கவுன்சிலிங்காக வந்து நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சிவி லிஸ்ட்டில் வெளியானவங்களுக்கு வந்து நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு அவங்க வந்து கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு சிவி லிஸ்ட்டில் பேர் இல்லாதவங்க வந்து ரொம்ப ஆவலோடு எப்படா வந்து இந்த செகண்ட் சிவி லிஸ்ட் வரும் அப்படின்னு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து செகண்ட் சிவி லிஸ்ட்டு வந்து நமக்கு வெளியிட்டுட்டாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு சிவி லிஸ்ட்டில் வந்து உங்களோட பேர் வரலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு செகண்ட் சிவி லிஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து உங்கள் பேர் வந்து வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ செகண்ட் சிவி லிஸ்ட்டில் அதாவது இன்றைக்கி வெளியிட்டிருக்க செகண்ட் சிவி லிஸ்ட்டில் உங்களோட பேர் இருக்குது அப்படின்னா, அதாவது உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டில் வந்து இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே பண்ணணும் அப்படின்ற பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ வந்து பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செகண்ட் சிவி லிஸ்ட்டில் வந்து இந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் இந்த கேட்டகரி கீழே வந்து வருவீங்க. அதாவது நீங்கள் வந்து ஜூனியர் ஜாப்புக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க, நான் வந்து இந்த வேலைக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. இதில் உள்ள கேட்டகரி அதாவது ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் அண்டு ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரபிள், இந்த மாதிரி கேட்டகரி கீழே வந்து உங்களுக்கு ஜாப் வந்து இருக்கும். நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பொறுத்த அளவில் நீங்கள் வந்து 11/12/2024 24/12/2024 இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட ஒன் டைம் பாஸ்வேர்டு இருக்கும் இல்லையா, நம்மளோட டிஎன்பிஎஸ்சி லாகின் பண்ணிடுவோம்ல, அந்த பாஸ்வேர்டு இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷன், அதாவது நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து ப்ரையாரிட்டி கீழே உங்களுக்கு என்ன நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்னலாம் நீங்கள் கொடுத்தீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஆன் டைம் நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட டிஎன்பிஎஸ்சி யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் இந்த நாட்களுக்குள்ளே, அதாவது லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 24/12/2024 நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் சிவி லிஸ்ட்டில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் வந்திருக்கா அப்படின்றத நீங்கள் எப்படி செக் பண்ணி பார்த்துக்கலான்னா, அஃபிஷியலாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து அதோட வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது வந்து ஒரு பிடிஎஃபாக உங்களுக்கு வந்து வரும். அந்த பிடிஎஃப்பில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.